நேற்றைய தினம் உயிரிழந்த நடிகர் ரோபோ சங்கர் இறுதி ஊர்வலம் தொடங்கி இருக்கிறது. அவருடைய உடல் வாகனத்தில் ஏற்றப்பட்டு இறுதி நிகழ்வு என்பது சற்று நேரத்தில் தொடங்குகிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். பாலாஜி, இந்த இறுதி ஊர்வலம் பற்றிய தகவல்கள் பகிர்ந்து கொள்ளும். மறைந்த நடிகர் ரோபோ சங்கரின் உடல் தற்போது இறுதி ஊர்வலத்திற்காக அந்த வாகனத்தில் ஏற்றப்பட்டு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் வலசரவாகத்தில் இருக்கக்கூடிய மின்மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகளும் தற்போது முழுமையாக நடைபெற்ற வருகிற சூழ்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் ஊர்வலமாக அவருடைய உடல் வாகனத்தில் கொண்டு வரப்பட்டு இங்கு மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட இந்த நிலையில் நேற்று உடல்நலக் குறைவால் காலமான ரோபோ சங்கரின் உடலுக்கு பல்வேறு திரையுலகம் தரப்பிலும் அதே போல் அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்கள் என ஏராளமானோர் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். குறிப்பாக நேற்றே தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். அதே போல திரைப்பிரபலமும் பல்வேறு திரைப்பிரபலமும் தொடர்ச்சியாக வருகை தந்து அவர் உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வந்தோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் அஞ்சலி செலுத்தினார். அதே போல நடிகர்கள் சூரி, சிவகார்த்திகேயன் போன்ற பல்வேறு ரோபோ சங்கரோடு இணை நடித்த பல்வேறு இணை நடிகர்களும் தொடர்ச்சியாக அவருடைய உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளும் பார்த்து வந்த சூழ்நிலையில் தான் தற்போது அவருடைய இறுதி ஊர்வலம் தொடங்கி தற்போது ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு வலசரவாகத்தில் இருக்கக்கூடிய அந்த மின்மயானத்தில் அவர்களோடு தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்ற சூழ்நிலையில் தற்போது அந்த இறுதி ஊர்வலம் தொடங்க கொள்வது இன்னும் சற்று நேரத்தில். மதுரையைச் சேர்ந்தவரான ரோபோ சங்கர் முதுகலை பட்டப்படிப்பு முடித்தவர். உடற்கட்டு பயிற்சியிலும் ஆர்வம் கொண்ட இவர் அதற்கான போட்டிகளிலும் பங்கெடுத்து பின்னர் மேடை நாடகங்கள் வழியாக சின்னத்திரை, பிறகு பெரிய துறை என ஜொலித்தவர். முதலமைச்சர் முதற்கொண்டு திரையுலகத்தின் அனைத்து தரப்பு மக்களாலும் மிகப்பெரிய அன்பை பெற்றவர் ரோபோ சங்கர். அவருடைய மறைவு என்பது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவருடைய இறுதி ஊர்வலம் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. தொடர்பான அந்த காட்சிகளை மறைந்த நடிகர் ரோபோ சங்கருக்கு இறுதி கண்ணீர் அஞ்சலி நிகழ்வு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. திரையுலக பிரபலங்கள் திரண்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்தி இருக்கின்றனர். அவருடைய உடல் என்பது அந்த இறுதி ஊர்வலத்துக்காக வாகனத்தில் ஏற்றப்பட்டிருக்கிறது. மின் மயானத்துக்கு கொண்டு செல்லப்படும் ரோபோ சங்கரின் உடல் அண்மை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். தனது தனித்துவமான உடல் மொழியாலும் இயல்பான நகைச்சுவையாலும் தமிழ் சினிமா ரசிகர்களை வயிறுகுலுங்க சிரிக்க வைத்த பிரபல நடிகர் ரோபோ சங்கர் தொலைக்காட்சியிலிருந்து சினிமாவிற்கு வந்தவர். அதற்கு முன்பாக பல்வேறு மேடை நாடகங்களில் கவனம் ஈர்த்தவர். கட்டுக்கோப்பான உடலுக்கு சொந்தக்காரராக இருந்த ரோபோ சங்கரின் திரையுலக பயணம் என்பது அவருடைய இறுதி வாழ்வு நிகழ்வு என்பது தற்போது முடிந்திருக்கிறது. அவருடைய இறுதி ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கிறது. 46 வயதில் அவர் இறந்த தருணம் திரையுலகினரையும் ரசிகர்களையும் பெரும் அதிர்ச்சிக்கும் சோகத்திலும் ஆழ்த்தியுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு ஒரு படப்பிடிப்பில் திடீரென மயங்கி விழுந்திருக்கிறார். உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் மாலை அவர் இறந்துவிட்டார் என்ற செய்தி வெளியானது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவரை மருத்துவர்கள் பரிசோதித்து நீர்ச்சத்து குறைபாடு, குறைந்த இரத்த அழுத்தம் உள்ளிட்ட காரணங்களால் மயக்கம் ஏற்பட்டதாக தெரிவித்தார். பின்பு அவருடைய குடலியக்க செயல்பாடுகளில் பிரச்சனை இருப்பதாக சொல்லி அதற்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவருடைய மரணம் என்பது நிகழ்ந்தது. இதில் சதீஷ் அங்கிருந்து இணைகிறார். சதீஷ், அவருடைய இந்த இறுதி ஊர்வலம்ங்கிறது தொடங்கி இருக்கா? என்ன தகவல்? கண்டிப்பாக பிரபல தமிழ் நடிகரும் மற்றும் நகைச்சுவை கலைஞருமான ரோபோ சங்கர் அவரது 46வது வயதில் காலமானார். குறைந்த ரத்த அழுத்தம் மற்றும் சிறுநீரக பிரச்சனை காரணமாக நேற்று இரவு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் களமடைந்தார் என்ற செய்தி தெரிய வந்தது. அவரது இறுதி சடங்கானது அவரது வலசரவாக்கம் வீட்டிலிருந்து தற்போது புறப்பட்டு வலசரவாக்கம் மின் நிலையத்துக்கு சென்று கொண்டு இருக்கிறது. இவர் தனியார் தொலைக்காட்சியில் காமெடி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று புகழ் பெற்றவர். அதனைத் தொடர்ந்து விஜய், அஜித், தனுஷ் போன்ற முன்னணி நடிகர்களின் படத்தில் தனது நகைச்சுவை நடிப்பால் பெரிதும் ரசிகர்களை கவர்ந்தவர். ரோபோ சங்கர் நடிக்கும் படத்தில் காட்சிலா என்ற புதிய பிடிப்பு கூட தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் அவருக்கு உடல்நலக் குறைவு காரணமாக சாலிகிராமத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்காக துறைப்பாக்கத்தில் உள்ள மற்றொரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவர் நேற்று இரவு உடல்நலக் குறைவு காரணமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அந்த
துறைப்பாக்கம் மருத்துவமனையில் இருந்து அவரது உடலானது வாசல்வாக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது உடலுக்கு அவருடன் பணிபுரிந்த குக்குவித்து கோமாளி நடிகர்கள் மற்றும் விஜயன், மதுரை முத்து ஆகியோர் எல்லாம் உடன் இருந்து இறுதிச் சடங்கினை செய்தனர். இதைத் தொடர்ந்து இன்று மாலை திரைத்துறையிலிருந்து பயணித்த தனுஷ், சிவகார்த்திகேயன், கமல், சூரி, வெற்றிமாறன், MS பாஸ்கர், விஜய் ஆண்டனி, சத்யராஜ் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்களான திருமாவளவன், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் ஆகியோர் நடிகர் ரோபோ சங்கருக்கு அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அவருக்கு வீட்டில் இறுதி சடங்கு நிகழ்வானது நடைபெற்று தற்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்பாக அவரது இறுதி ஊர்வலமானது தொடங்கி ஒரு 500 மீட்டரை கடந்து செல்கிறது. மக்கள் வெள்ளத்தில் அவர் சென்று கொண்டிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த சாலை முழுக்க மக்கள் அவர் இறுதி வாகனம் செல்லும் வழியே நடந்து அவர் அந்த வாகனத்தோடு சென்று கொண்டிருக்கின்றனர். அதன் காட்சிகளையும் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இந்த இறுதி ஊர்வலமானது வலசரவாக்கத்தில் உள்ள மின்மயானத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. குறிப்பாக வலசரவாக்கம் நாகிரெட்டி தெரு வழியாக சென்று ஸ்ரீ லட்சுமி நகர் 3வது மெயின் ரோடு வழியாக சென்று வலசரவாக்கம் மின்மயானத்திற்கு அவரது உடலானது கொண்டு செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.